தொழில் முனைவர் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பவர் பிளாக் மேக்கிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்துக்கொண்டே கிடைக்கும். இந்த பவர் பிளாக்ஸ் ஈஸியாக நம்ம ஃப்ளோரிங் பண்ணிக்க முடியும். இதை நம்ம இடிச்சிட்டு கட்டுறோம் அப்படின்னாலும் நம்ம இடிச்சிட்டு ரீயூஸும் கூட பண்ணிக்க முடியும். இதோட விலையும் ரொம்ப கம்மிங்கிறனால நம்மளால் ஈஸியாக டைம் அண்டு மணி நம்மளுக்கு சேவ் பண்ணுறதுனால இந்த பவர் பிளாக்ஸை நிறைய இடங்களில் பயன்படுத்திகிட்டு வரோம். இதுக்கான மார்க்கெட்டிங் டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. இதற்கான மெஷினரிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காங்கிரீட் மிக்சர், வைப்ரேஷன் டேபிள், கலர் மிக்சர் அண்டு ரப்பர் ஆர் பிளாஸ்டிக் மாடல்ஸ். இந்த பிளாஸ்டிக் மாடல்ஸ், ரப்பர் மாடல்ஸ் வெவ்வேறு ஷேப்பில் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிளாக்ஸ் தேவைப்படுதோ அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளாக்ஸ் ரெடி பண்ணிக்க முடியும். இதற்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 43 கிரேடு சிமெண்ட்டு, க்ரஷ்டு மண், க்ரஷ்டு ஸ்டோனு, அந்த ஜல்லி பார்த்திங்க அப்படின்னா 6 mmலேருந்து 20 mmக்குள்ளே இருக்கக்கூடிய ஜல்லி அண்ட் கலர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். இதோட தயாரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிக்சிங், கலர் மிக்சிங் ரெடி பண்ணிக்கணும். இந்த கலர் மிக்சிங்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்டு, கலரு, மணல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கலர் மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் மிக்சரில் காங்கிரீட் மிக்சரில் 1 பங்கு சிமெண்ட்டு, 2 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி, 4 பங்கு ஜல்லி போட்டு நம்ம சிமெண்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மாடல்ஸில் இந்த கலர் மிக்சிங்கை லைட்டாக இது பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு லேயர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் டேபிளில் வச்சிட்டோன்னா செகண்டு ஜல்லி இந்த காங்கிரீட் மிக்சரை மிக்ஸ் பண்ணணும். வச்சுட்டு வைப்ரேஷன் டேபிளில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து காய வச்சிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் காஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம மாடல்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி பிளாக்ஸை மேக் பண்ணிக்க முடியும். ரிப்பீட்டிங் ப்ராசஸ் தான். இந்த பிளாக்கை 20லேருந்து 25 நாள் வரைக்கும் வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம சேலுக்கு சேல் பண்ணிட முடியும். ஒரு பிளாக்குக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஒரு பிளாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பிளாக்ஸ் வரைக்கும் மேக் பண்ண முடியும். ஒரு பிளாக்குக்கு 10 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். குடிக்கிற ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். மந்த்லி 20 டேஸ் ஒர்க் பண்ணாலும் மாதத்துக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் இந்த பிஸ்னஸ் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். இதற்கான மெஷினரிஸ் கிடைக்கும் மேடம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயே வாங்கிக்க முடியும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல தொழில் சம்மந்தப்பட்ட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.